துடிக்குது மனசு. வணக்கம். சொல்ல துடிக்குது மனசு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லோரையும் அன்போட வரவேற்கிறோம். மகனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வர பொண்ண பல பெற்றோர்கள் மருமகளா பாக்குறது இல்ல. அதுக்கு மாறா அவளை வேற்று மனுஷியாவே கருதுறாங்க. இது 1 வருஷம் 2 வருஷத்துக்கு இல்லங்க, பல்லாண்டு காலமா இப்படிதான் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி கதைகள் எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறத நம்ம இங்க பாத்துட்டு தான் இருக்கோம். மகனை சொந்தம் கொண்டாடுற பெற்றோர்கள் ஏனோ தெரியல அந்த மருமகளுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கீதா, என் மாமியார் நாத்தனார்னாலதான் என் வாழ்க்கையில பிரச்சனையே ஆரம்பிச்சுது, அதனால என் கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இவங்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியுமான்னு பாப்போம். கீதாவோட குடும்பத்தார் இங்க வந்திருக்காங்க. கீதாவோட திருமண வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. அது என்னன்னு கேட்போம். உங்களுக்கு ஒரே மகளா கீதா? 2 பொண்ணு இருக்குங்க. 2 இருக்கு. 1 குடுத்துக்கு, இது 2வது பொண்ணுதான். இது குடுத்ததுல இருந்து எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. அவங்க நீங்களா பார்த்து கல்யாணம் பண்ணதா? ஆமா, நாங்களா லவ் மேரேஜ் எல்லாம் கிடையாது. நாங்களா பார்த்து பண்ணதான். பண்ணத்துல பண்ணினா கொஞ்ச நாள் தான் அவங்க சந்தோஷமா இருந்தாங்க. எப்ப பாரு ஒரே பிரச்சனை. என்ன பிரச்சனை? மாமியாரு மாமனாரு நாத்தனாருங்க தொல்லை தாங்க முடியல. குழந்தை என்ன செய்தாலும் செய்யலன்றாங்க. ஏதாவது ஒரு குறை சொல்லினே இருக்கிறாங்க. புள்ள அவங்க பேச்சதான் கேக்குறாரு, பொண்டாட்டி பேச்சே கேக்குறதே கிடையாது. அப்படி மீறி கேட்டா நீங்க அம்மா வீட்டுக்கு போ. அவங்க குறை சொல்ற மாதிரி உங்க பொண்ணு நடந்தது இல்ல? இல்ல. அப்ப அவங்க கணவர் ஏமா உங்களுக்கு சப்போர்ட்டா பேச மாட்டாரா? எப்பவுமே சப்போர்ட்டா பேச மாட்டாரு. அவங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு, அவங்க அம்மா அப்பாங்களுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறாரு, எனக்கா பேச மாட்டாரு. பட் உங்க மேல தப்பு இருக்கும் போது சொல்லுவாரா, தப்பே இல்லாம சொல்லுவாங்களா? தப்பே இல்லைன்னா கூட அவங்க சொல்லுவாங்க. உண்மையில எதுனா ஒரு வேலை செஞ்சா கூட செய்யலன்னு சொல்லுவாங்க. செஞ்சுட்டா கூட கொஞ்ச நேரம் படுக்க கூட கூடாதுன்னுவாங்க. உட்காந்துட்டே இருக்கணும், உங்களை ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்றாங்க. அப்படி அவ்வளவு வேலை இருக்குமா அவங்க வீட்டுல? வேலையே இருக்காது. வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போய் படுப்பேன். அப்படி இருந்தாலும் ஏன் சும்மா போய் படுக்கிற, படுக்காத, உட்கார்ந்தேரு. பக்கத்துல எங்கேயும் போய் பேசக்கூடாது. அவங்க வீட்லயே இருக்கணும், வேலை செய்துக்கினே இருக்கணும், நடந்துக்கினே இருக்கணும், படுக்க. இதெல்லாம் யாரு சொல்றா? மாமியார். ஒரு குப்பை பெருக்கி சேர்த்தா கூட அதை போய் பொண்ணுங்க கிட்ட சொல்லி பொண்ணுங்க கேக்குறாங்க. இப்ப ஒரு இடத்துல கொடுத்த பொண்ணுங்க அவங்க கேக்குறதுக்கு ரூல்ஸே கிடையாது. அவங்க கேக்குறாங்க. இப்ப மாமியார் கேக்குறாங்கன்னா அது கதை வேற. மருமகள மாமியார் திட்டம் பண்ணாங்கன்னா அது வேற. பொண்ணுங்க கேட்க வேண்டிய என்ன இருக்கு? இன்னும் ஒரு இடத்துல கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு பேரு உனக்கு புரியுது. அவங்கதான் ரொம்ப கொச்சல் கொடுக்குறது. உங்க பொண்ணு இதை உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்களா? சொல்லி இருக்கு. நானும் 2 3 வாட்டி கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க அதுக்கு? அவங்க கேட்டதுக்கு கம்முனுக்குறாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. நான் சொல்றேன்னா நீங்க கேளுங்க, பொண்ணுங்க கேட்க கூடாது. ஒரு இடத்துல போன பொண்ணுங்க அவங்க எப்படி கேட்கணும்? நீங்க மாமியாருக்கு 1000 கேளுங்க, மருமகளுக்குள்ள இருக்கும், நீங்க கேட்கலாம். அவங்க எது கேக்குறாங்க? அவங்க கம்முன்னு, நம்ம கேட்கறதுக்கு எல்லாம் கம்முன்னு இருப்பாங்க. ஆனா பண்றது தப்பு அவங்கதான் மெயினே. மாமியார் பண்ற கொடுமை தான். அவங்களுடைய கணவர், உங்க மருமகன், அவர் எப்படி? அவரு அவங்க பக்கம் தான் பேசுவார். பொண்டாட்டி பக்கம் ஒரு நாள் கூட இது வரைக்கும் பேசுனதே கிடையாது. இன்னும் ஒரு நாள் கூட இங்க எதிரும் பேசுனதில்ல, அந்த அம்மா எதிர கூட பேசுனதே கிடையாது. அவங்க அம்மா, அவங்க அப்பா, அக்கா தங்கச்சி தான் அவருக்கு முக்கியம். ஆஸ்பத்திரியில கூட சொல்றாரு, எனக்கு பொண்டாட்டி முக்கியம் இல்ல, எனக்கு எங்க அம்மா எங்க அக்கா தங்கச்சி தான். ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்கும் போது. ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்கு போனீங்க? குழந்தை பிறந்தது. அப்போ ஒரு வாட்டி போனோங்க. ஹார்ட் ப்ராப்ளம், அதுக்கு போயிருக்கிறோம். குழந்தை பிறந்தது, அப்போ வந்திருந்தாரு. அப்போ 2 நாள் இருந்தாரு. குழந்தை பிறந்திருந்த நேரம் வந்திருந்தாரா? அப்ப அவங்களோட இல்லையா? இல்ல, வந்தாரு. அப்புறம் நாங்க போன் பண்ணோன்னே வந்தாங்க. அவங்க மொத்த பேருமே வந்தாங்க. குழந்தை பிறந்தது இருந்தாங்க. இருந்து ஒரு 2 நாள் படுத்து நான் கேக்குறேன், பொண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்ப்பா, இப்படி பாத்துக்கணும்னா, எனக்கு இவங்க முக்கியம் இல்ல, அவங்கதான் எனக்கு முக்கியம். நீங்க வேணா நீங்க இட்டு போய் வச்சுங்க உங்க பொண்ண. அப்ப எது கல்யாணம் பண்ணி? அது அப்போ பேச்சு வந்தா வருமா வராதா? எங்களுக்கு புரியல. ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன சொன்னாங்க? ஹார்ட்ல அடைப்பு இருக்குன்றாங்க. உங்க பொண்ணுக்கா? இந்த பொண்ணுக்கு முதல் கிடையாது. இப்ப குழந்தை பிறந்து 3 மாசம் பொறுத்து இடத்துல வலி வந்தது. சரி, போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்டதுக்கு ரத்தம் இல்ல, ரொம்ப சீரியஸா இருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் இங்க லெட்டர் டாக்டர் எழுதி கொடுத்துட்டாரு, ஜிஹெச்ல சேர்த்துற சொல்லி. என்னன்னு? இந்த மாதிரி சீரியஸா இருக்கு, ரத்தமே இல்ல உடம்புல, ரொம்ப இதுவா இருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாதான் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜிஹெச்ல சேர்ந்தோன்னு இந்த மாதிரி ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு டாக்டருங்க.
சரி, ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குன்னா அது எப்படி சரி செய்யலாம், என்ன பண்ணணும்னு சொன்னாங்களா? அதான் மாத்திரை சாப்பிட சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு சாப்பிட சொல்லியிருக்காங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் இப்ப 2 மாசம் கழிச்சு செக்அப் பண்ணுமா. அதுக்கப்புறமா 6 மாசம் கழிச்சு செக்அப் பண்ணிட்டு ஆபரேஷன் பண்ணமா வேணாமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முடிவெடுப்பாங்க. அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம். உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னீங்களா? அது சொல்லலையா? ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு அட்மிட் பண்ணனுன்னு. அப்ப சொன்ன இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணமான்னு சொன்னாங்க டாக்டர். அப்படி சொன்னாங்க. இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கத சொன்னீங்க அப்போ. சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு? அவர் எதுவும் சொல்லல, அதோட போயிட்டாரு. அதோட போனவர் தான். ஒண்ணுமா வந்து இன்னும் வரல, எட்டி கூட. எப்ப நடந்தது இது? 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசத்துக்கு முன்னாடி. 2 மாசம் ஆஸ்பத்திரியில வச்சு அட்மிட் பண்ணி வச்சிருந்தாங்க. கூட நான் தான் இருந்தேன் அந்த குழந்தைய வச்சுக்கின்னு. அங்க வெளியிலேயே குழந்தைக்கு ஏதாவது வாங்கி போய் கொடுத்துன்னு நான் அங்கதான் இருந்தேன். வந்து ஒரே நாள் பாத்துட்டு இது வரைக்கும் அதெல்லாம் இல்ல, எதுவுமே கிடையாது. அவருடைய வீட்டார் அவங்க வந்து எட்டி கூட பாக்கல. அவங்க வரமாட்டாங்க. கல்யாணம் பண்ணதுல இருந்து அவங்க என்ன ஏதுன்னு கூட வந்து கேக்குறதும் கிடையாது. பிரச்சனை மேல பிரச்சனை தான் அவங்க பிரச்சனை பண்றாங்களா, அப்புறம் எப்படி வருவாங்க மேடம்? இங்க 1000 பிரச்சனை இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது வந்து பாக்குறது மனிதத்தனம் இல்ல. வரவே மாட்டேன். மாமியார் மாமனார் தானே. சரி இவங்கள விடுங்க, குழந்தைய பாக்கணுமா வேணவா? சின்ன குழந்தை 9 மாசம் தான் ஆகுது. இது வரைக்கும் அந்த குழந்தைய வந்து தூக்கமே கிடையாது. கூட 3 நாள் எங்க பொண்ணு எடுத்து வச்சிருந்தது. இந்த பொண்ணு ஆஸ்பத்திரியில சேர்த்து அவங்க எடுத்து குழந்தைய வச்சிருந்தாங்க. ஏன்னா அங்க வைக்க கூடாதுன்ட்டாங்க குழந்தைங்கள. அவங்க தூக்கி 3 நாள் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் போய் தூக்கணும். ஏன்னா இருக்க மாட்டேன்றான், புது இடமா இருக்க, அதனால இருக்க மாட்டேன். இப்ப ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நீங்க வீட்டுல இருக்கீங்க. மாத்திரை சாப்பிட்டு. உங்க கணவர் கிட்ட இருந்து நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எங்க கூடயே வந்து இருக்கிற மாதிரி இருந்தா பரவாயில்ல. உங்க கூடயேனா? தனியா வந்து இருக்கிற மாதிரி. உங்க ஹஸ்பண்ட் உங்க குழந்தை இருக்கிற மாதிரி இருந்தா நான் இருக்கேன், இல்லன்னா இருக்க மாட்டா. நீங்க அவர்கிட்ட சொன்னீங்களா, தெரியப்படுத்துனீங்களா? நான் எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன், அப்பயும் கேட்க மாட்டாரு. நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க பேச்சுதான் கேட்பேன், நான் வரமாட்டேன் தனியா. அப்படியே 2-3 மாசம் வந்து இருந்திருக்காங்க. தனியா வந்து இருந்திருக்காங்க. வீடெல்லாம் பார்த்து தனியா வச்சிருக்கிறோம். 10 மணிக்கு வருவாரு நைட்ல. 10 மணிக்கு ஏன் வரேன்னு குழந்தைய வச்சுன்னு உட்காந்து இருக்கோம் வெளியில. 10 மணிக்கு ஏன் வரேன்னு கேட்டா, எனக்கு அவங்கதான் முக்கியம், நீ முக்கியம், நான் அப்படித்தான் வருவேன், இருந்தா இருல நீ உங்க அம்மா வீட்டுக்கு போய். 10 மணிக்கு வராருன்னா வேலையை முடிச்சுட்டு அவ்வளவு லேட்டா வராரா? இல்ல வேலையெல்லாம் வந்து 6 மணிக்கே முடிஞ்சிரும். அவ்வளவு எங்கதான் போறாருன்னு கேட்டா, வேலை செஞ்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். வேலை செய்ய மாட்டாரு. 6-6:30 வந்துருவாரு. அவங்க வீட்டுக்கு போயிடுவாரு. அவங்க அம்மா வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு போயிட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. அவருடைய சாப்பாடு வந்து கட்டி தந்துருவேன். காலையில லஞ்ச் எடுத்துட்டு போயிடுவாரு. நைட்டுக்கு செஞ்சு வைப்பேன். அவ்வளவு. அப்ப வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடுவாரா? வீட்டுக்கு தான் வந்து சாப்பிடு. குழந்தைகிட்ட எப்படி இருக்காரு? குழந்தைய தூக்கவே மாட்டாரு அவரு. இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கம்மா? எங்களுக்கு எங்க குழந்தை தாங்க நல்லா இருக்கணும். அது குழந்தை வந்து கொஞ்ச தூரம் நடக்க முடியல, மூச்சு வாங்குது. எங்க பொண்ணு நல்லா ஆச்சுன்னா உடம்பு ஏன்னா தனியா இருந்தா அவங்க 2 பேரும் தனியா இருக்கணும். அக்கா தங்கச்சி யாரும் வரக்கூடாது. மாமியார்கிட்ட கூட போய் பேசணும், வரணும். என் பொண்ணு கிட்ட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்க கூடாது. நல்லபடியா பேசிட்டு போங்க. வந்தீங்களா பாத்தீங்களா பேசிட்டு நீங்க போங்க. அதே மாதிரி நாங்க வந்தோமா பாத்துட்டு நாங்க போறோம். நாங்களும் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். நீங்க பிரச்சனை பண்ணா இருந்தா போதும் எங்களுக்கு. ஆனா அவங்க ரொம்ப அப்பப்போ பிரச்சனை அதிகம். அவங்கதான் எங்க பொண்ணுக்கு நோய் வந்தது அவங்களாலதான். இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. எங்க பொண்ணு ஒரு நாள் கூட படுத்த நாளே கிடையாது. இப்ப குழந்தை படுத்துனே இருக்கு. நாங்க யாராவது ஒருத்தர் வேலை செய்யணும். எனக்கு அவ்வளவு வேதனை பாருங்க, அவ்வளவு கஷ்டம். இன்னைக்கெல்லாம் போய் நான் கூலி வேலை செய்யறேன். இவர் பாத்துக்கிறாரு குழந்தை. நான் வேலைக்கு வீட்டுல யாரும் கிடையாது எங்களுக்கு சம்பாரிச்சு போட. இந்த பொண்ணுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் தான் நகை போட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளவு கடன் வாங்கியிருக்கேன். 10 ரூபா வட்டிக்கு வாங்கி போட்டிருக்கேன் நான். இன்னைக்கு அவ்வளவு வேதனை படுறோம். நான் பொண்ணை கூட்டம் நிம்மதி இல்லாத இருக்கிறோம். நாங்க எங்களால வேலை கூட செய்து சாப்பிட முடியல. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. சரி பண்ண கூட்ட இடம் எங்களுக்கு தொல்லையே இல்லை. இது கொடுத்துட்டு நாங்க ரொம்ப வேதனை படுறோம். ஏன்னா லாஸ்ட் பொண்ணு அவ்வளவு செல்லமா வளர்த்தோம் நாங்க. இவனுக்கு கொடுத்துட்டு ரொம்ப வேதனை தான் இருக்கு. எங்களுக்கு நிம்மதி இல்லாத இருக்கு. வேலைக்கு சாப்பிட முடியல எங்களால. அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நானும் எங்க வீட்டுக்காரர் அழுவாதனாலே கிடையாது. எங்களுக்கு வேலைக்கு போய் வந்தா கூட நிம்மதியா சாப்பிட முடியல எங்களால. சொல்ல துடிக்குது மனசு.